Hi viewers, welcome to Cook with for me. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல நான் ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மேரினேட் பண்ணி சின்ன சின்ன பீஸில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா தான் போட்டு நம்ம எப்போவுமே செய்வோம் இல்லையா சிக்கன் 65, அதே மசாலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும் சிக்கனு. இப்போ பக்கத்துலேயே நம்ம ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் லைம் ஜூஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் இங்கே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம சிக்கன் எடுத்துடலாம். இப்போது நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹீட் ஆக தேவையில்லை. இப்போது ஒரு 3 முட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. பொடி மாஸ் மாதிரி அதை ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒடிச்சு நல்லா இது இருக்கட்டும். இப்போது நான் ஒரு ஹாஃப் கப் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1 hour பிஃபோர். இப்போ ஒரு தண்ணி கொதி வந்துடுச்சு. அந்த ஊற வச்ச ரைஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது லிட் போட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ரைஸு. ஃப்ரைட் ரைஸ்க்கு கொதி வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். பாருங்கள், கொதி வந்து நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா அடுத்துனா உடையுது. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் அது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். அது ஹீட் ஆன பிறகு நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்துடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிங்க நல்லா. இப்போ வதக்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம ஹாஃப் கப் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்குங்க. நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி போட்டாலும் ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ மெல்லிசா ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஒரு ஹாஃப் கப் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம கேபேஜ் முட்டைக்கோஸு இதோட 1 கப் அளவு சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்குங்க. முதல்லையே நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப குழஞ்சிடும். அதுக்காக லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அது. இப்போ நம்ம பொடி மாஸ் செஞ்சுருந்தோம் இல்லையா, முட்டை பொடி மாஸ், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், உதிரி மாதிரி இருந்திருக்கு.
இப்போ நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். பாருங்கள், ரைஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ சில்லி சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட டார்க் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். சோயா சாஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக போட்டோம்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து கருப்பாகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாகவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப நல்லா டேஸ்ட்டு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களை வரைக்கும் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.